Guys, இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா how to gain weight. ஸோ இது வந்து ஸ்கினியாக இருக்கிறவங்களுக்காண்டி நான் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கினியாக இருந்து வெயிட் போட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி மசில் பில்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டிங்கன்னா வந்து இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே வந்து நல்ல மசிலும் போடுவீங்க, நல்ல ஒரு வெயிட் கெயின் ஒன்று பார்ப்பீங்க. இந்த 6 ஸ்டெப்ஸை தான் வந்து நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இருந்தேன்னா நான் இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ நான் இப்படி ஒரு ஃபிசிக்கை நான் பில்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு 6 கோல்டன் ரூல்ஸ் என்று சொல்லுவேன். இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நல்ல ஒரு வெயிட் கெயினும் மசில் க்ரோத்தும் அச்சீவ் பண்ணுவீங்க. முதலாவது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டயட்டில் ஒரு மீல் பிளான் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். கட்டாயம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயட் தான் வந்து மேஜர் கேமை ப்ளே பண்ணும் வெயிட் கெயினுக்கு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த மீல் பிளானில் எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மை ஃபிட்னஸ் பேலண்ட்டு நான் போடுற இந்த கீழே போகிற இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டையும் அதில் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்கன்றதை சொல்லும். இல்லாட்டி இந்த வெப்சைட்டை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா நீங்கள் இருக்கிற நாட்டில் வந்து உங்களோட நாட்டில் என்ன வெப்சைட் இருக்கோ அதில் வந்து இந்த கேலரிஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஈட் இன் சர்ப்ளஸ். ஈட் இன் சர்ப்ளஸ்ன்றா உங்களோட உடம்புக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் கேலரிஸை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2000 கேலரிஸ் வந்து உங்களோட உடம்புக்கு தேவை ஒரு நாளைக்குண்டா, நீங்கள் அதை விட ஒரு 500 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சர்ப்ளஸ். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிழமைக்கு 4லேருந்து 5 தரம் வந்து ஜிம்மில் போய் ட்ரெயின் பண்ணுங்கள். அஞ்சாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் இவ்வளோத்தையும் செஞ்சாலும் உங்களோட உடம்பு வந்து நல்லா ரிக்கவர் ஆகிறதுக்கு வந்து இந்த 8 hours ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குறைஞ்சது ஒரு 8 hours ஸ்லீப் எடுங்க ஒரு நாளைக்கு. ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட். கன்சிஸ்டண்டாக இவ்வளோத்தையுமே வந்து எவ்ரிடே ரிப்பீட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபிசிக்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க.